ஹாய் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். என்ன எப்பயுமே ஒரே அரசியல் தானா? என்னங்க அரசியல் போர் அடிச்சுதா உங்களுக்கு? நமக்கு வேணா அரசியல் பிடிக்காம போகலாம், ஆனால் அரசியலுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு. நம்மளை வச்சு தான் இங்கே ஒவ்வொரு அரசியலும் நடந்துட்டு இருக்கு. பலரும் நம்மளோட அரசியல் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ் பண்ண மறந்துறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காம சப்ஸ் பண்ணுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியது இருக்கு. பஹல்காம் தாக்குதல் அப்படிங்கிறது நடந்துச்சு. இதில் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது வந்து மோடி வந்து கையில் எடுத்திருந்தாரு. ஸோ அவர் கையில் எடுத்ததுக்கான காரணம் அரசியல் தான். அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வைக்கப்படுது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இறந்தது ஒரு மனித உயிர். அந்த 26 பேர்ன்றது அவங்க இந்த நாட்டோட பிரஜை இறந்துட்டாங்க. இது அவங்களுக்கு இதுக்கு சுயலாபமாக இவங்களுக்கு சுயலாபமாக அரசியலான்றது பார்க்கக்கூடாது. அவங்க இறந்தவங்க நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவங்க, தாக்குறதும் அண்டை நாட்டை சேர்ந்தது. அதில் இவங்க இராணுவம் எடுத்த நடவடிக்கைகள் 100% கரெக்டு. இதில் அரசியல் இருக்குது இல்லைன்றது அந்த விவாதத்துக்குள்ளே போனாக்கா நல்லா இருக்காது. அந்த மனித உயிர்கள் போனதுக்கு இந்திய இராணுவம் தக்க பதிலடி கொடுத்ததுக்கு அந்த சிந்தூர் என்ற அந்த இது திலகம்ன்றது அந்த கான்செப்டை சொன்னார். சரி, அந்த பொட்டு இழந்தவங்களுக்கு நடத்தப்பட்டதுன்னு சரி, அதில் ஒரு மகிழ்ச்சி தான். இருந்தாலும் இதில் பலதரப்பட்ட இது சொல்கிறாங்க. அது அந்த அளவுக்கு நமக்கு ஒன்றும் சரியாக புலப்படலை. இது அரசியலாக நம்ம பார்க்க முடியாது. இது தேசத்துக்காக பண்ணுறது. நம்மளை எதிர்நோக்கி நிறைய அவங்களோட தீவிரவாதம் தான் ஜாஸ்தி இருக்குது. தீவிரவாதத்தை ரொம்ப நாளாக நம்மளும் பார்த்துட்ருக்கோம். தீவிரவாதத்துக்கு எதிர்ப்பாக தான் இது பண்ணார் ஒழிய மற்றபடி அவங்க அவங்களுக்கு அரசியலுக்காக பண்ணல. அதாவது பஹல்காம் நடந்தது ஒரு மிகப்பெரிய மோசமான, ரொம்பவும் வருந்தத்தக்கக்கூடிய ஒரு தாக்குதல். புதுமண தம்பதி அந்த வீடியோவெல்லாம் பார்த்தாங்கன்னா நம்ம மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹனிமூனுக்கு போன இடத்துல தன்னுடைய கணவரை பறி கொடுத்துட்டு அந்த பிரேதத்துக்கு முன்னால் அந்த பெண்மணி இருந்தது ரொம்ப பரிதாபகரமான ஒரு விஷயம். அது யாருக்கும் அதுபோல் நடக்கக்கூடாதுன்றது நம்மளுடைய பிரார்த்தனை. அது அவங்களுக்கு ஒரு அனுதாபம். பஹல்காம் தாக்குதல் பாகிஸ்தான் பார்டர்லேருந்து 200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தீவிரவாதி வந்தான்றாங்க, சுட்டுட்டு போனான்றாங்க. மதத்தின் பேரை சொல்லி கேட்டு சுட்டான்னு சொல்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வந்தவன் எங்கே போனாங்கன்னு இதுவரை தெரியல. சுட்டுட்டு போன நபர். நீங்கள் கேட்டீங்க, மோடி அவர் எந்த தாக்குதலையும் நடத்தலை. இந்திய இராணுவம் தாக்குதல் நடத்துது. இந்திய இராணுவத்தின் சார்பாக பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துது. நாங்கள் இந்த இலக்குகளை புரிய வச்சு தாக்குதல் நடத்தணும்னு ஆதாரபூர்வமான சில தகவல்களை இராணுவம் கூறியிருக்கு. நிறைய மிகைப்படுத்தப்பட்ட தகவல்களை தமிழ்நாடு மீடியாவும் இந்தியா மீடியாவும் கூறியிருக்கு. இராணுவம் சொன்னதை விட அதிகமாக மிகைப்படுத்தப்பட்டு மீடியா தான் கூறியிருக்கு. இராணுவம் சொன்ன தகவல் கம்மி தான். அதனால் மோடி எந்த தாக்குதலையும் நடத்தலை. அவர் நிச்சயமாக அரசியலுக்காக தான் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சர்வதேச ஊடகங்கள் சொல்லுவதற்கும் இந்திய ஊடகங்கள் சொல்லுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம சர்வதேச ஊடகங்கள் ஒரு விஷயத்த சொல்லிடுச்சுன்னு சொல்லி அந்த விஷயத்த நம்மளே சமூக வலைத்தளங்களில் பதிவிட முடியாது. இப்போ அந்த மாதிரி ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையில் வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி பதிவிட்டால் தேச துரோக வழக்கில் நாமும் கைது செய்யப்படலாம். அப்படி ஒரு நெருக்கடிக்கு தள்ளி அவங்க அரசியல் பண்ணுறாங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை. மக்களுக்கு எல்லாத்தையும் வெளிப்படையாக அறிவிக்கணும், சொல்லணும். இதுதான் நடந்தது, நம்ம தரையில் இதுதான் இழப்பு, நம்ம தாக்குதல் இதுதான்றதை மக்களுக்கு ஒரு அரசாங்கம் தெரிவிக்கணும். அது அவங்களுடைய கடமை. அதுலேருந்து அவங்க தவறிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அவர் அரசியலுக்காக பண்ணலை. சிந்துன்றது அது அந்த தண்ணியை வச்சு தான் பண்ணியிருக்கிறத. சிந்து நதி தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை வச்சு தான் அவர் அந்த பேட்டி கொடுத்த அந்த நேமம் நிர்ணயிச்சது காரணம் அதுதான். ஆனால் மோடியை நம்ம இப்போ பாராட்டணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, தைரியமாக இருந்து நேரு மாதிரி, இந்திரா காந்தி மாதிரி தைரியமாக இருந்து அட்டாக் பண்ணார். பண்ணுங்க, நம்ம இடத்துல அடிக்கிறான்னு நம்ம விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது அப்படின்னு அடித்து காலி பண்ணுறதுக்கு உரிமை கொடுத்தாரு. அதுதான் நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கணும் சார். ஆனால் இந்த ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இப்போ என்னன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரோடைய மொத்த கண்ட்ரோலுமே பார்த்தீங்கன்னா அமித்ஷா கிட்ட தான் இருக்கு. ஆமாம். ஸோ அமித்ஷா பாஜக சேர்ந்தவர் தான். அப்போ ராணுவம் எங்க போச்சுன்னு நாங்கள் கேட்குறோம். ராணுவம் அவங்க பணி செஞ்சுன்னு தான் இருக்கிறாங்க. அவங்க எங்கேயும் போயிடல. அவங்க எங்கேயுமே போகலை. இவங்க ஆர்டர் கொடுத்தா தான் அவங்க அடிப்பாங்க. அமித்ஷா நீங்கள் ஷூட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தா தான் அவங்க அடிப்பாங்க. மற்றபடி அவங்களாம் எதையும் இறங்கி செய்ய முடியாது. ஏன்னா மத்திய அரசாங்கம் தான் முடிவு எடுக்கணும். அந்த உத்தரவை ஏன் போடாம இருந்தாருன்னா பாதுகாப்புங்கிறது அப்ப அங்க இல்லையாங்கிறது நம்ம கேள்வியா இருக்கு. இல்லை, அவர் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே மற்றதெல்லாம் மோடியே சொல்லிட்டாரு.
அவர் ஆர்டர் கொடுத்துட்டார், நீங்கள் ஷூட் பண்ணுங்க தைரியமாக அப்படின்னு கொடுத்ததுனால தான் அந்த இது நடந்தது. இது பொதுவான கேள்வி மாதிரி. இது வந்து ஜனநாயக நாட்டில் நீ ஆகிட்டா நம்ம 3 பேரும் உங்கள் உயிர் என் உயிர் பட்டம் என்னை காப்பாற்றாரு, இதே உங்கள் உயிர் படம் 4 பேர் காப்பாற்றாரு. அதே போல் மக்களுக்காக தான் பண்ணாரு. இது வந்து அரசியல் கிடையாது, இது அரசியல் ஆக்குறாங்க. நாக்குக்கு நரம்பு இல்லைன்றது நான் அப்பயே சொல்லிட்டாங்க. புரியுதா? நாக்கு எப்படி அப்படின்னு பேசுவோம். ஆனால் அவர் பண்ணது கரெக்டாக தான் பண்ணார். ஏன்னா போர்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. புரியுது? 4 பேர் கன்சிடர் பண்ணோம். ஆனால் அரசியல் வசனம் அவர் பண்ணவே இல்லை, அவர் மக்கள் வசனம் பண்ணுது. ஏன்னா சாதாரணமாக ஒரு சுற்றுலா பயணம் ஒருத்தர் வெட்டினாலும் நம்ம கோவம் வருது. அவர் இன்னும் பிரதமர், ஒரு நாட்டோட பிரதமர், கண்டிப்பாக அவர் கோவம் வரும். அது கரெக்டாக தான் ஆக்ஷன் எடுத்தார். அவர் தப்பாக பண்ணல, அவர் கரெக்டாக தான் பண்ணார். ஆனால் அரசியலாம் கிடையாது, மக்கள் வசம் அவர் பண்ணுது. அது நல்ல பேரை வச்சார் அவர். அதனால் மோடி பண்ணுறது வந்து அவரை தனிப்பட்ட கருத்தெல்லாம் எழுதிக்கூடாது. இந்தியா ஜெயிச்சுதா அவ்வளோதான். மற்ற வேர்ல்டுனால நம்மளை பார்க்கணும். திரும்பி நம்ம கிட்டே எல்லா பொருளும் இருக்குது, இந்தியா கிட்டே இருக்குது, ஃபைட் பண்ணக்கூடாது, நம்மளை திருப்பி அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தெரியலங்க. ஏன்னா இது வந்து கருத்து பரிமாற்றம் யார் வேணால் பண்ணலாம், எல்லோரோட சுதந்திரம், அது யார் வேணால் பண்ணலாம். இதுக்காக பண்ணியிருப்பாரோ அதுக்காக பண்ணியிருப்பாரோன்ட்டு சில பேர் மோடி மேலே வெறுப்புள்ள உள்ளவங்களை கூட ஒரு பொய்யான அவதூறான பரப்பியிருக்கலாம், வதந்திகளை பரப்பியிருக்கலாம். அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு 23 பேர் செத்ததுனால தான், முஸ்லீம் கொண்டதுனால தான் இந்த அட்டாக்கே நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுவும் உண்மையாக போய் எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம வந்து அலசி ஆராயாமல் நம்ம வாயில் வந்து விட்டு போயிட்டோம்னா நாளை பின்ன வந்து அந்த கேள்விகளுக்கோ அந்த மனவழிகளுக்கோ நம்ம பதில் சொல்லி ஆக வேண்டிய வரும். பாஜகவை சேர்ந்த அமைச்சர் ஒருத்தவங்க முஸ்லிம் ராணுவ அதிகாரி, பெண் அதிகாரி ஒருத்தவங்களை வந்துட்டு தீவிரவாதிகளோட தங்கச்சின்னு சொல்லியிருக்காங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்துட்டு எப்பவுமே முஸ்லீமை வந்துட்டு முஸ்லீமாக பார்க்கறது கிடையாது. அவங்க வந்துட்டு தனி நாடு, இப்போ பாகிஸ்தான் மாதிரி தான் பார்க்குறாங்க. இந்தியாவில் இருந்தால் கூட அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து. ஆனால் இருந்தாலும் அந்த தாக்குதல் பேச்சு வந்து பேசியிருக்க கூடாது. அது அவங்க வந்து தாக்குதல் பேச்சு பேசி யார் இராணுவத்துக்கு வராங்க? ஒரு பெண்ணாக இருந்து யார் இராணுவத்துக்கு வராங்க? இராணுவத்துக்கு வர வேண்டிய இல்லைல்ல. அது வந்து அவங்க ஒரு முஸ்லீமாக பார்க்கவே கூடாது. அவங்க இந்தியாவுக்காக அவங்க வந்து பண்ணுறாங்க. அவங்கள வந்து அந்த மாதிரி வார்த்தை பேசிடக்கூடாது, அது தவறு. அது ஆனால் வந்து தீவிரவாதத்துக்கு எதிர்ப்பாக வந்துட்டு நம்ம பண்ணது வந்து அது வரவேற்கத்தக்க. ஆமாம், வரவேற்கத்தக்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஒரு மேஜர் ஜெனரல் அவங்க வந்து அண்டை நாட்டை சேர்ந்தவங்களோ இதுவோ இல்லையோ, அது வந்து வேறு மேஜர் ஜெனரல். நம்ம அவங்க முஸ்லீம் தமிழ்ன்றதை வந்து அந்த வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. அவங்க அந்த பெரிய பதவியில் இருந்தால் இந்த ஒரு விஷயத்தை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கான போது அவங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கணுமே தவிர, ஒரு பொறுப்பான ஒரு மத்திய அமைச்சர் இந்த மாதிரி ஒரு இனத்தை, ஒரு மதத்தை குறிப்பிட்டு பேசுறதை வந்து அது வந்து மிக மிக கண்டிக்கத்தக்க விஷயம். அது இன்னார அவரை மந்திரி சபையிலேருந்து நீக்கிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணிடணுன்றதான் என்னுடைய முதல் தாழ்ந்தமான கருத்து. அவங்க ஒரு பெண் வந்து ஒரு முஸ்லீம்னு சொல்லிட்டு அந்த பாகிஸ்தானை சேர்ந்தவர்னு இதே தமிழ்நாட்டில் யாராவது பேசியிருந்தா இன்னாரும் எவ்வளோ பேர் கலவரம் வச்சுருக்கோம். இன்ன வரைக்கும் அந்த மாநிலத்தில் எந்த விதமான ஒரு அந்த அமைச்சர் மேல் நடவடிக்கை, ஏன்னா அங்கே ஆள்றது பிஜேபின்றதுனால அவங்க வந்து கம்முன்னு இருக்காங்க. இதை வந்து இதே தமிழ்நாட்டில் பேசியிருந்தா இதே மற்ற கட்சிக்காரர் சும்மா இருந்திருப்பாங்களா? எவ்வளோ பேசியிருப்பாங்க. ஆனால் அவர் வந்து இது வந்து அரசியல் ரீதியாக அவரை வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான். தப்பு தான் அவங்க சொல்கிறது. அந்த மாதிரி இவங்க அந்த அளவுக்கு இது பண்ணி இது தீவிரவாத முகாம் அழிச்சிருக்கிறாங்கல்ல, அதுக்காக அவங்களுக்கு மக்களுக்காக தானே செய்திருக்காங்க. அது அவங்க என்ன கண்ணோட்டத்தில் அந்த மாதிரி பேசியிருக்காங்க நமக்கு எதுவும் தெரியாது. அது தவறான விஷயம் தான். என்ன சொல்கிறீங்கன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாமே நம்ம குடும்பம் மாதிரி தான். ரத்தம், ஒரே ரத்தம், சவுக்கு ரத்தம் தான். மாற்றிலாம் சொல்லக்கூடாது. அது தவறான செயல். நான் சொல்கிறேன், எந்த தலைவருமே சொல்ல, தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லாதீங்க. உண்மையாக இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். இந்த புரடிகளை கிளப்புறது அதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் மன்னிப்பு கேட்டார்ல மேடம், ஒரு மன்னிப்பு கேட்டாருமே, அது தப்பு, பேச தப்பு தான் வருது, ஒத்துக்கிறேன். அவர் பேச தப்பு தான். அப்புறம் திருந்திட்டார், மன்னிப்பு கேட்டார். சார் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டால் சரியா எடுத்துக்க முடியுமா? நாட்டில் மன்னிப்பு கரெக்டாக மன்னிச்சாலே போதும் மேடம். அதெல்லாம் ஏன்னா தொடர்ந்து முஸ்லிம்ஸ்க்கு எதிராக தான் பாஜகவுடைய செயல்பாடுகள் இருக்கு. பாபர் மசூதி இடிச்சதாகட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து முஸ்லீம் வக்ஃபு பில் ஆகட்டும், எல்லாமே முஸ்லிம்ஸ்க்கு எதிராக இருக்கு. நம்ம நடிப்பாகணும். இந்தியாவுல இருக்கிற முஸ்லிம்ஸை நீங்க தீவிரவாதிகளே நிர்ணயிக்கிறீங்களா? ஒருத்தர் பண்ண தப்புக்கு எல்லாரும் தப்பு சொல்ல முடியாதுல்ல. அவர் பேசினாரு, அது தப்பு கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் அவங்க நல்ல மதம், அவங்களாம் முஸ்லீமே நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அவர் தப்பாக சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார், அவ்வளோதான். அவர் அரசியல் கிடையாது. ஏதோ வார்த்தை இப்போ இறந்துட்டாங்க, முஸ்லீமும் சாப்பிச்சாங்க, ஒரு ஃபீலிங்காக சொல்லியிருப்பாரு. அப்புறம் உணர்ந்து சரி பண்ணிட்டாங்க, மன்னிப்பு கேட்டார். அவர் நிர்வாகத்தன்மையில் அரசியலை சேர்க்கக்கூடாது. நீங்கள் ஒரு ஸ்டேட்டோட மினிஸ்டரோ எதுவாக இருந்தாலும் உங்களோட கட்சி சார்ந்து, உங்கள் மக்கள் சார்ந்து இந்தியா லெவலில் நீங்கள் பார்க்க ஆரம்பித்தா அதை தான் பேசணுமே தவிர இராணுவத்திலேயோ முப்படையிலேயோ போய் தலையிடக்கூடாது. அவங்க வந்து இண்டிவிஜுவல் கிடையாது, இந்தியாவுக்கோசம் போராடுறாங்க. அவங்கள போய் நீங்கள் வந்து கமெண்டே பண்ணக்கூடாது.
புரியுதுங்களா? அவங்க என்ன மதத்தை இருந்தானே என்ன கம்யூனிட்டியாக இருந்தானே உங்களுக்கு என்ன? ஃபைட் பண்ணி ஒருத்தவங்களை காப்பாற்றிட்டு வராங்களே, அதானே அவங்க வேலை. அது உங்கள் வீட்டில் ஒரு ஆளாக இருந்தானே, உங்கள் பொண்ணாக இருந்தானே, பையனாக இருந்தானே, எல்லாமே அவங்களுக்கு தேவை இந்தியன்ஸ் மக்கள், பொதுமக்களுக்கோசம் சேவை செய்கிறாங்க. அவங்கள போய் நீங்கள் எந்த அரசியல்வாதியும் சரி யாருமே நோ கமெண்ட் பண்ணக்கூடாது. அதனால் அவர் பண்ணது அவர் தனிப்பட்ட கருத்தாக இருக்கும். கட்சி சார்ந்து சொல்லக்கூடாது, மதவாதமோ இதுவோ பேசக்கூடாது. அவங்கக்கிட்ட ஒரு நாகரிகமான கருத்தை வந்து எதிர்பார்க்க முடியாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி எங்கே பிணம் முழந்தாலும் அதில் அரசியல் லாபம் தேடுறாங்க. அதில் என்ன இந்து முஸ்லீம் கலவரத்தை நம்ம தூண்டலாம், அது மூலமாக என்ன அரசியல் ஆதாயம் தேடலான்றது பாஜகவுடைய அஜெண்டா. அது அவங்களுடைய அஜெண்டாவே அதுதான். ஆர்எஸ்எஸ் உடைய திட்டமும் பாஜகவுடைய குறிக்கோளும் அதுதான். அவங்களுக்கு வந்து வெளிப்படையாக பேச்சு வந்தால் கவர்ச்சிகரமான வார்த்தைகள் இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய நோக்கம் ஃபுல்லாக எங்கேருந்து நம்ம மத கலவரத்தை தூண்டலாம், இது மூலமாக வந்து பண்ணலான்னு சொல்லி இது வர செந்தில் சுப்ரீம் கோர்ட்டு மத்திய பிரதேசத்தை சேர்ந்த அமைச்சர்னு நினைக்கிறாங்க. மத்திய பிரதேச அந்த நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் நாளைக்கு உயிரோடு இருப்போமானே தெரியல, இன்றைக்கே நீங்கள் வழக்கு பதிவுங்கன்னா அவங்க தானாக முன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு அவர் அவரை பார்த்து ஏன் செந்தில் பாலாஜியை பார்த்து கேட்ட நீதிமன்றம், நீங்கள் அமைச்சராக நீடிக்க விரும்புகிறீங்களா இல்லையா பதில் சொல்லுங்கன்னு சொன்ன நீதிமன்றம் எதுக்கு அந்த அமைச்சரை பற்றி கேட்கல? அவர் அமைச்சராக நீடிக்க விரும்புகிறாரா இல்லையா, அதுக்கான தகுதி இருக்கா இல்லையான்னு கேள்வி கேட்டிருப்பில்ல, ஏன் கேட்கல? அவர் அமைச்சராக நீடிக்கிற தகுதி இழந்துட்டாரு. வெளிப்படையாக மழை துவசத்தை காட்டுறாரு. அந்த பெண் குரோஷியான்ற அந்த இராணுவ சோபியா குரோஷின்னு நினைக்கிறேன் அவங்களுடைய பேர், அந்த இராணுவ அதிகாரி பேர். அவங்க வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தி ஊடகங்களை சந்தித்து கம்பீரமான முறையில் பேட்டி கொடுக்குறாங்க. அவங்கள அவ்வளோ இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கும் அந்த பெண் பேட்டி கொடுத்தாங்க. நான் வந்து முஸ்லீம் மதத்தை ஏற்றுக்கொண்டவங்க, முஸ்லீம் தீவிரவாதிகளுக்கு மதம் கிடையாது, நான் ஒரு இராணுவ அதிகாரியாக என்னுடைய சேவை செஞ்சேன், தீவிரவாதிகள் எல்லா மதத்திலையும் இருப்பாங்கன்னா அந்த குரோஷியா பெண்ணே பேட்டி கொடுத்துருக்காங்க. சமூக ஊடகத்திலாம் வருது. அப்போது மத்திய பிரதேசத்தை சேர்ந்த பாஜக நிர்வாகியிடமோ அமைச்சரிடமோ நாகரிகமான கருத்தையும் நல்ல கருத்தையும் எதிர்பார்க்க முடியாது. இது அதிர்ச்சியாக ஆச்சரியமாக அளிக்கக்கூடிய விஷயம் இல்லை, யதார்த்தம் தான். தப்பு தான், சொல்லக்கூடாது தான். இருந்தால் கூட தீவிரவாதியாக இருக்காங்களோ இல்லை இராணுவத்தில் இருக்கிறாங்களோ, ஆமத்தில் ஒருத்தனுக்கு அவங்க தங்கச்சின்ற முறையில் நம்ம நாட்டில் இருக்கிறாங்களோ நம்ம வந்து ஆதரிக்க வேண்டியது தான். அதே வந்து அவங்க நாட்டில் இருக்கிறவங்க வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னா நம்ம விட்டுட்டு வேடி பார்க்க முடியாது. அப்போ நம்ம ஷூட் பண்ணி தான் ஆகணும். அந்த ஆர்டரை வந்து கண்டிப்பாக மோடி கொடுத்தாரு, அதில் நம்ம வரவேற்கத்தக்கது. கண்டிப்பாக செய்வாங்க. அவங்களுடைய ஒரே நோக்கம் தான். நீங்கள் இத்தனை ஆண்டு இதில் எடுத்து பாருங்கள். இதை தவிர்த்து அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? 2019 வந்து தானே அந்த இராணுவ வீரர்கள் மீது ஒரு தாக்குதல் நடந்தது. எப்போது? 2019. அப்போ வந்து இந்த சிஏஏ என்ஆர்சி பிரச்சனை நடந்தது. அப்போ அந்த தாக்குதல் நடந்தது, அது ஒரு பிரச்சனை வந்தது. இப்போ வக்ஃப் போர்டு சமயத்தில் இப்படி ஒரு தாக்குதல் வந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தான்லேயும் இங்கே வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய தீவிரவாதிகள் பிஜேபிக்கு எப்போல்லாம் நெருக்கடி வருதோ அந்த நேரத்தில் தான் தாக்குதல் பண்ணி இந்த விஷயத்தை திசைத்திருப்பி விடுறாங்க. அப்போ தொடர்பு யாருக்கு இருக்குது? பாகிஸ்தான்லேயும் இங்கே வராங்க. 2019 வந்து ஒரு பிரச்சனை, மோடிக்கு நெருக்கடி வரும்போது அவங்க வந்து தாக்குதல் நடந்து இதுலேருந்து ஒரு பிரச்சனை டைவர்ட் ஆகுது. இப்போது இந்த வக்ஃப் போர்டு பிரச்சனையில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பல கட்சிகள் களமிறங்கின காரணத்தினால் இந்த பிரச்சனையை இந்து முஸ்லீம் பிரச்சனையாக இந்த தீவிரவாத தாக்குதலை அவங்கள அரசியலுக்காக பயன்படுத்துகிறாங்க பிஜேபி. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் விதவை பெண்ணை குறிக்கக்கூடியதாக அவங்க சொல்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். அது சரியான அதுக்கு விளக்கம் நமக்கு தெரியல. அப்படி பார்த்தாலும் அந்த தாக்குதலில் இஸ்லாமியர் கொல்லப்பட்டிருக்காரு. அவரோட மனைவி இருப்பாங்க, அவங்க மனைவியும் விதவியாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பேரை நீங்கள் வைக்கிறது? ஒரு மதசார்பற்றோட நாட்டில் ஒரு பிரதமர் எப்படி அந்த மாதிரி ஒரு பொதுப்படையாக ஒரு பேரை வச்சு தாக்குதல் நடத்தினதே வந்து அது அந்த மாதிரி கோணத்தில் இருந்தால் அது தவறு. நம்ம இராணுவ தாக்குதலை வரவேற்கிறோம், தீவிரவாதிகளுக்கு பதிலடி தரணும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தீவிரவாதிகளை ஒழிக்கணும், அதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதுலேயும் நீங்கள் மத ஆதாயமும் அரசியல் ஆதாயமும் தேடுறது வந்து ரொம்பவும் தவறான ஒரு விஷயம். அதுக்கு இராணுவம் துணை போகக்கூடாது, அதுதான் நம்மளுடைய கருத்து. அது மதம் தெரிஞ்சு சொல்லக்கூடாது, தப்பு, அது தப்பு. அது வந்து அதெல்லாம் அரசியல் நோக்கம் மாதிரி, அதெல்லாம் வந்து அரசியல் உள்நோக்கம். அதெல்லாம் அது மக்களுக்கு ஐவாய்ஸ் பண்ணுற மாதிரி. நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள், இதே பாபர் மசூதி இடிக்கும் போது யார் ஆட்சியில் இருந்தாங்க? அப்போ இங்கே கருணாநிதி தானே இருந்தார். அப்போ எதிர்ப்பு தெரிவிக்கலையே. அப்போ இவங்க போலீஸ் கை கட்டி, அப்போ இந்திரா காந்தி இவர் விபி சிங் தானே இருந்தாராங்க, சோனியா காந்தி அம்மா தானே உட்கார. அப்போ கேட்டிங்களா? அப்புறம் இப்போ பாபர் மசூதி பேச என்ன இருக்குது? முஸ்லீமுக்கு ஆப்போசிட் நம்ம நினைக்கிறாங்க. அது அவங்க வந்து சாதாரணமாக என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்து தான், அவங்களுக்கு இதுன்றதில்ல. ஒரு பொதுவாக பார்க்கும்போது அது ஒரு விதத்தில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. கெட்டவங்களுக்கு கெட்டவன்னு சொல்கிறாங்க, நல்லவங்க நல்லதாக சொல்கிறாங்க. அதனால தான் அவங்கள முஸ்லீம் மட்டும் நம்ம பிரிக்கக்கூடாது.
ஓகே சார், ஆனா இந்துக்களுக்கான நாடு தான் இந்தியான்றாங்களே, அது எப்படி எடுத்துக்கிறது? இப்போ இங்க எல்லா சாதி ஜனங்கள் எல்லா மத்த சேர்ந்தவங்களும் இருக்காங்க, மல்டி கல்ச்சரல் நாடுன்னு தான் சொல்றோம். அப்படி இருக்கும்போது இது இந்துக்களுக்கான நாடுன்னு சொல்றதை நம்ம எப்படி ஏத்துக்கிறது? அது ஏன் ஒரு நாள் எழுத மாட்டாங்கம்மா. ஏன்னா பாரத நாடுன்னு எது சொல்கிறாங்க, இந்திய நாடு பாரத நாடு இல்லை, பாரத நாடு எது சொல்கிறாங்க, பாரத பிரதமர்ன்றாங்க. பாரத நாடு எல்லாமே சேர்ந்து தான். சாதாரணமாக ஒரு சிவாஜி கணேசன் ஒரு படம் எடுத்தார் பார்த்தீங்கன்னா பாரத விலாஸ். அதில் இந்து, முஸ்லீமு, கிறிஸ்டின்னு, தெலுங்கு, மலையாளம் எல்லாமே ஒரு கூட்டு குடும்பம் வரும். அதுதான் பாரத விலாஸ். அது மாதிரி பாரத நாடு தானே, அப்புறம் தனித்தனி கிடையாது.